ஃப்ரெண்ட்ஸ், தலை எம்எஸ் தோனி 2024 ஐபிஎல் சீசனுக்காக முதல்ல பயிற்சி பண்ண வீடியோவை சிஎஸ்கே தரப்புல இருந்து ரொம்ப எமோஷனலாக வெளியிட்டிருக்காங்க. இதனால சிஎஸ்கே எம்எஸ் தோனியுடைய அறிமுக வீடியோவை இப்படி வெளியிட்டிருக்காங்க. எம்எஸ் தோனி இந்த பயிற்சி வீடியோவில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல தலை எம்எஸ் தோனி வார்ம் அப் பயிற்சியை ஈடுபடுற மாதிரியான ஒரு சில புகைப்படங்கள், ஒரு சில வீடியோக்கள்லாம் இணையத்தில் ரிலீஸ் காணுச்சு. அதன் பிறகு சிஎஸ்கே தரப்புல இருந்து எம்எஸ் தோனியுடைய பயிற்சி வீடியோவை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இந்த பயிற்சி வீடியோவில் எம்எஸ் தோனி ஹோட்டலில் இருந்து பஸ்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகிற ஒரு மாசான வாக்கை ஷூட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் எம்எஸ் தோனி அவருடைய ஃபேவரட் சீட்டான கார்னர் சீட்டில் உட்கார மாதிரியான வீடியோக்களும் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு எம்எஸ் தோனி கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கை கொடுக்குறாரு. அதன் பிறகு எம்எஸ் தோனி 2 பேட்டை கையில் எடுத்துகிட்டு ஆடியன்ஸ் இல்லாத சேப்பாக் கிரவுண்டில் அமைதியாக நடந்து வராரு. இந்த இடத்துல எப்படிப்பட்ட பீஜியத்தை போடணும், நீங்கள் மெலோடியான பீஜியத்தை, அதுவும் ஒரு எமோஷனலான பீஜியத்தை போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வருத்தத்தில் இருக்காங்க. அந்தளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலான ஒரு சேடான பீஜியம் தான் ஓடிட்டுருக்கு. வந்த உடனே தீபக் சகாருக்கு பேட்டிங் டிப்ஸை சொல்லிவிட்டு எம்எஸ் தோனி அவருடைய கார்டெல்லாம் மாட்டிட்டு பேட்டிங் ஆட தயாராகும்போது எம்எஸ் தோனியுடைய இந்த ஐகானிக் ஃபோட்டோ சீன் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டியிருக்காங்க. ஸோ கெத்தாக ஹெல்மெட்டை மாட்டிட்டு விண்டேஜ் தோனியாக பேட்டிங் ஆட தயாராகி பேட்டிங் ஆட உள்ளே போகிறாரு. அப்போதைக்கு பால் பாய் அவருக்கு வணக்கம் வைத்து ருத்ராஜ் கேட்வாருடைய பேட்டிங்கை ரசித்து கொண்டே எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பை எடுத்து ஊனி கார்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு எம்எஸ் தோனி பயிற்சியில் ஈடுபடுறாரு. எம்எஸ் தோனி நெட் பயிற்சினாலே அதிரடி தான் விளையாடுவார். ஆனால் இந்த வீடியோவில் பெரிய அதிரடி இல்லாமல் ரொம்பவே ஸ்லோவாக விளாட்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா மிடில் பேட்டில் எல்லா பாலையும் வாங்குறாரு. ஒரே ஒரு ஷாட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடிக்கிற மாதிரி, இப்போ பார்க்குற இந்த ஒரு ஷாட் மட்டும் தான் 6 அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்ற எல்லாமே பவுண்டரி சிங்கிளுக்கான ஷாட் மாதிரி தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்காங்க. ஸோ தீவிர பயிற்சியில் ஈடுபட்டதுக்கு பிறகு கேப் மாட்டிக்கிட்டும் எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா பயிற்சியில் ஈடுபட்டார். ஸோ அதன் பிறகு எம்எஸ் தோனி நீண்ட பயிற்சிக்கு பிறகு மைதானத்தை விட்டு வெளில போகிற மாதிரி இந்த வீடியோவில் காட்டியிருக்காங்க. இந்த வீடியோவில் பல மர்மங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஏன் இந்த வீடியோவுக்கு சிஎஸ்கே சேட் பிஜிஎம் போட்டாங்க, எம்எஸ் தோனியுடைய கடைசி சீசனாக இருக்கிறதுனால ஸோ இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியலை. அதே போல் எம்எஸ் தோனி பெரிய ஷாட்லாம் ஆடாமல் சின்ன ஷாட் ஆடுற மாதிரி இருக்குது. ஒருவேளை ரசிகர்கள் எதிர்பார்க்குற மாதிரி எம்எஸ் தோனி ஓப்பனிங் வீரராக களமிறங்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இருந்தாலும் விண்டேஜ் தோனியை இன்னொரு முறை ரசிகர்கள் இந்த கெட்டப்பில் இந்த தரிசனத்தில் பார்த்ததே எங்களுக்கு போதுன்னு இந்த வீடியோவை வைரலாக்கிட்டு இருக்காங்க. ஸோ எம்எஸ் தோனி இந்த முதல் பயிற்சி வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பாக எம்எஸ் தோனி தலைமையிலான சிஎஸ்கே இந்த கோப்பையை வெற்றி பெறுமா அப்படின்னு கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.